பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணை செய்தபோது வழக்கறிஞர் அருள் என்பவர்தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இவர் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய திமுக வழக்கறிஞர் பிரிவில் இருந்து வருவதும் தெரியவந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை 10 நாட்களாக கொலைகார கும்பல் பெரம்பூர் பகுதியில் நோட்டமிட்டார்கள் எனவும், பெரம்பூர் பகுதியில் இருக்கும் மதுபான கடையில் மது அருந்தியபடியே கொலைக்கான திட்டத்தை வகுத்தார்கள் எனவும் கூறப்படுகிறது. இரத்தம் அதிக அளவில் வெளியேறும் நரம்பு பகுதிகளை குறிவைத்து வெட்ட வேண்டும், தவறிவிடக்கூடாது என்று இவர்கள் ஆலோசனை செய்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சூழலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தபோது உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று பொங்கிய திருமாவளவன் இது தொடர்பாக முதல்வரை சந்தித்து வந்த பிறகு அப்படியே கொலைப்பழியை பாஜக மீது போட முயற்சித்திருக்கிறார். கொலை செய்வதற்கு திட்டமிட்டு கொடுத்தவரே திமுகவை சேர்ந்தவர்தான் என்று தெரிந்த பிறகும், ஆற்காடு சுரேஷும் செல்வ பெருந்தகையும் இருக்கும் புகைப்படங்கள் வெளியான பிறகும் பாஜக என்று பஜனை பாடுவது திருமாவளவனின் கையாலாகாத தனத்தை தான் காட்டுகிறது. அரசியல் கொலைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, அதிகம் கவனிக்கப்படாத பொதுமக்கள் கொலை செய்யப்படுவதும் தற்போது அதிகரித்து வருகிறது. தென் தமிழகத்தின் பிரபலமான மருத்துவமனையான மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் பணியில் இருந்த பெண் ஊழியர் ஒருவர் மர்ம நபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கொலை செய்த நபர் அவரது நகைகளையும் பறித்து சென்றதாக தகவல்கள் கூறுகின்றன. மதுரையில் மட்டும் கடந்த சில நாட்களில் அடுத்தடுத்து 3 மூதாட்டிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். நகைகளுக்காக வயதான மூதாட்டிகளை குறிவைத்து கொலை செய்வதாகவும் கூறப்படுகிறது. தற்போது மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்டவரது நகைகள் காணாமல் போயிருப்பதால் நகைக்காக கொலை நடந்தது என்று கூறப்பட்டாலும், அவரது மகன் அளித்த பேட்டியில் சில தினங்களுக்கு முன்பு மருத்துவமனைக்குள் நோயாளிகளை பார்க்க வருகிறோம் என்று கூறிக்கொண்டு வரும் சிலர் மது அருந்தி அங்கங்கே மது பாட்டில்களையும் குப்பைகளையும் போட்டு சென்றதால் அவர்களோடு கொலை செய்யப்பட்ட பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள், மதுரையில் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை அளிப்பதாக கூறியிருக்கிறார். கொலை கொள்ளை என்ற செய்தி வராத நாளே இல்லை என்ற அளவுக்கு தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறையினரை எதிர்க்கட்சிகளை பழிவாங்க மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆளுங்கட்சியின் அதிகார பசிக்கு தமிழக காவல்துறையை இரையாக்கும் போக்கை திமுக இனியாவது கைவிட வேண்டும். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தமிழகத்தில் நிலவுவதை உணர்ந்து உடனடியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தின் நிலை இப்படி தலைகீழாக இருக்க, திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொறுப்பற்ற பதில் மக்களை இன்னும் எரிச்சலுக்குள்ளாக்கி வருகிறது. இந்த 2 மாதத்திற்குள் மட்டுமே நடந்த கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதே என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கும் அமைச்சர் துரைமுருகன், எல்லா மாதத்திலும் தான் கொலை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா ஆட்சியிலும் தான் நடக்கிறது என்று வேடிக்கையாக மெத்தனமாக பதில் கூறியிருக்கிறார். ஏற்கனவே டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லாததால் தான் கள்ளச்சாராயத்தை மக்கள் நாடுவதாக சில நாட்களுக்கு முன்பு இவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எல்லா ஆட்சியையும் போல்தான் இதுவும் என்றால் இதற்கு திராவிட மாடல் என்ற சிறப்பு பெயர் எதற்கு? விடியல் தருவோம் என்ற முட்டாள்தனமான பாடல் எதற்கு என்பதே நமது கேள்வி. இத்தனை பிரச்சனைகள் இங்கு இருக்கும்போது இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக திமுக சீமான் அவர்களை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி வருகிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஏதோ கடவுள் போலவும், அவரை விமர்சித்தால் திமுகவுக்கே ரத்தம் கொதிப்பது போலவும் காட்டிக்கொள்ளும் அமைச்சர்கள் சீமானை விமர்சித்து மக்களை முட்டாளாக்கி வருகிறார்கள். சத்துணவு முட்டையில் மையிறங்கிய கதையை சொன்ன அழுகிய முட்டை அமைச்சர் கீதா ஜீவனோ சீமானை அரைவேக்காடு என்று விமர்சித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுகவோடு கைகோர்த்து கொண்டு திசை திருப்பும் வேலையை செய்யும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை குறித்த விமர்சனத்தை கையில் எடுத்துக்கொண்டு பிரதமரை விமர்சிப்பது, அண்ணாமலை அவர்களை கேவலமாக விமர்சிப்பது என்று வேறு ஒரு பக்கம் மக்களை இழுத்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு புறம் கிடக்க, எதிர்க்கட்சி என்று நிரூபிப்பதற்காக அடிக்கடி திமுகவை எதிர்த்து குரல் கொடுப்பது போல காட்டிக்கொள்ளும் அதிமுகவோ தற்போது கூட்டணிக்கு எப்படி ஆள் சேர்ப்பது என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைப்பது குறித்து அதிமுக ஆலோசித்து வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன. ஆக மொத்தத்தில் திமுகவிற்கு திசை திருப்பும் வேலை, காங்கிரசிற்கு எடுபிடி வேலை, அதிமுகவிற்கு கூட்டணி ஆட்சி வேலை என்று இவர்களுக்கெல்லாம் பல வேலைகள் இருப்பதால் யாருமே மக்களை பற்றிய உண்மையான அக்கறைப்பட போவதில்லை என்பதை தமிழக மக்கள் கொஞ்சமாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இனியாவது மாற்றத்தை நோக்கி மனம் திரும்ப வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது.